Hello and welcome back to PSR Pinnacle Classes. இப்போது வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் ரீகேப் அபவுட் தட், ஓகேவா? ஸோ 2 கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங், அடுத்தது இப்போது ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் அப்படின்னு 2 ஓப்பன் ஆக போகுது. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ப்ளஸ் சம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுடைய சீட்ஸ், அதை தவிர டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்டர் சிஜிஹெச்எஸ் அவங்களுடைய சீட் அலோகேஷனும் இதே ப்ராசஸில் தான் அலாட் ஆக போகுது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா செக்யூரிட்டி டெபாசிட்னுடைய டிஃப்ரென்ஸ் தான் மெயினாக. ஓகே, ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அட் த சேம் டைம் 15% ஆல் இண்டியா கோட்டா ரெண்டுமே வந்து ஒரே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். அது என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம் குயிக்காக. கவுன்சிலிங் ஷெட்யூல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. நீங்கள் அநேகமாக எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அ ப்ரீஃப் ரீகேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர் வில் பி 4 ரவுண்ட்ஸ். முதல் 1, 2, 3 ரவுண்ட்ஸ். அது தவிர ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 4 ரவுண்ட்ஸுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் 22nd ஜூலை. 21st ஜூலைலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங், 21st ஜூலைலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் 22nd ஜூலைலேருந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து ஃபார் போத் 28th ஜூலை. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபீலிங் ரெண்டுமே அப் டு 28th ஜூலை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. சிமிலர்லி செகண்ட் ரவுண்ட், அப்புறம் வந்து நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்ட், அதெல்லாம் நம்ம அப்புறம் உங்களுக்கு தேவையான பொழுது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 4th ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எக்ஸிட் ஆப்ஷன் உண்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். காலேஜ் அலோகேட் ஆச்சுன்னா ஒன்று எடுத்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். விட்டாலும் யூ கேன் கோ ஃபார் தி செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். சரியா? சேர்ந்துக்கிறது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் போய் சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் பின்னாடி விடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் எக்ஸிட் விண்டோ டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வரலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டுன்றது எக்ஸிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வில் நாட் பி ஃபோர்ஃபீட்டட், அதை எடுத்துக்க மாட்டாங்க. பட் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு காலேஜ் அலோகேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் கம்பல்சரியாக அந்த சீட் எடுத்தாகணும். இல்லை நீங்கள் விட்டுட்டு வரீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆப்ஷன் இஸ் அலவுட், ஆனால் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது வந்து திருப்பி தர மாட்டாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு மேலே நீங்கள் வந்து அதே மாதிரி யூ கேனாட் எக்ஸிட் எனி சீட் விச் ஹாஸ் பீன் அலோகேட்டட். ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டில் மட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டில் நீங்கள் எக்ஸிட் பண்ண முடியாது. கம்பல்சரியாக நீங்கள் என்ன சீட் கிடைக்குதோ அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கலைன்னா 1 இயருக்கு நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத மாதிரியான பாரிங்லாம் இருக்குது. ஃபைனல் ரவுண்ட் அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நல்லா பார்த்துக்கோங்க. 21st ஜூலையில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? 22nd ஜூலையில் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டைம் 3 PM அப் டு 28th ஜூலை. அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் வந்து 4 PM 28 ஜூலைலேருந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ 11:55 வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். சப்போஸ் நீங்கள் லாக் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லாக் உங்களுடைய கடைசி என்டர்ட் அண்ட் சேவ்டு சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிக்கொள்ளும். இப்போ சீட் அலாட்மெண்ட் 29th and 30th அவங்க ஃபைனலைஸ் பண்ணி 31st அன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஆன்லைனில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 6 days டைம் கொடுக்குறாங்க ஃபார் ஜாயினிங் இன் த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி திங். ப்ரீஃபாக ஆல் இண்டியா கவுன்சிலிங் பற்றி பார்த்தோம். இப்போது நான் அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கினுடைய டேட்ஸும் ஸ்டேட் கவுன்சிலிங் டேட்ஸும் எப்படி லிங்க் ஆகிருக்குங்கிறத இந்த டவுன்லோட் மூலமாக பார்க்கலாம். இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு சென்ட்ரல் கோட்டா கம்பைன்டு வித் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுலேயும் நம்ம வந்து மொத்தம் அந்த 4 ரவுண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஸ்டேட்டுக்கும் அதே மாதிரி கவுன்சிலிங் 4 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட். ஸ்டேட்டில் தேவைப்பட்டால் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். மீன்வைல் இங்கே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 21st to 30th ஜூலை வரைக்கும் அந்த ப்ராசஸ் போகுது. 31st அன்றைக்கி ரிசல்ட் போடுறாங்க. ஃபஸ்ட்லேருந்து 6th வரைக்கும் நீங்கள் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான டைம். மீன்வைல் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்ன்றது இங்கே 30th ஜூலை அவங்க முடித்த உடனேயே இங்கே உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அதே 30th ஜூலையில் இங்கே ஆரம்பிச்சிருது. 30th ஜூலை to 6th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அதுலேயே அவங்க வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்டேட்னுடைய வெப்சைட்டில் போனோன்னா அதில் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் எப்போது, ரிசல்ட் அலோகேஷன் டேட் எப்போது அப்படின்லாம் சொல்லி அதில் கொடுப்பாங்க. அந்த ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் கவுன்சிலிங்களுடைய வெரிஃபிகேஷன் 13th and 14th ஆகஸ்ட்குள்ளே வரும். ஸோ நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கலாம் தட் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த வரிசை கிரமப்படி ஆல் இண்டியா கவுன்சிலிங்குடைய ஃபஸ்ட்டு ரவுண்டும் அதை ஃபாலோட் பை ஸ்டேட் கவுன்சிலுடைய ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வருது. முக்கியமாக இதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட் ரவுண்ட் எக்ஸிட் உண்டு. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அலாட்டட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் டயத்துக்குள்ளே எக்ஸிட் பண்ணிங்கன்னா ஓகே, இல்லைனாக்கா யுவர் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபோர்ஃபிட்டட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. மிச்சப்படி வந்து ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன நம்ம தெரியணுமோ அந்தந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடிஷ்னலாக நீங்கள் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய சில டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய டேட்ஸ் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். பட் அக்கார்டிங் டு தோஸ் டேட்ஸ் இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய நோட்டிஃபிகேஷன் வரல. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த பாஸ்ட் 2 டேஸில் சம் லாட் ஆஃப் அதர் சர்க்குலர்ஸ் ஹேவ் கம். அந்த சர்க்குலர்ஸில் முக்கியமான சர்க்குலர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது யூஜி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கேட்டகரி A, A1 அது ரெண்டும் வந்து பியூர் கவர்மெண்ட் 85% ப்ளஸ் குவாசி கவர்மெண்ட்டான இது இஎஸ்ஐ சென்னை அது ரெண்டும். அது தவிர வந்து நீங்கள் கேட்டகரி பியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிறதுல வந்து அண்டர் த எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் 2 வகையாக இருக்குது. ஒன்று ப்ரைவேட் காலேஜஸ், இன்னொன்று ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இது ரெண்டுத்துக்குமே ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி மீட் பண்ணி இந்த தடவை புது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. அது போன வருஷம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி அவங்க வந்து அலாங் வித் காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபைனல் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆன் அன் ஆவரேஜ் அவங்களுடைய கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா அந்த 3 கோட்டாக்கான ஃபீஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பை அண்ட் லார்ஜ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளை பொறுத்து 4,50,000, 4,35,000, 4,40,000 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 50,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக போன வருஷத்தை விட அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 lakh அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்திருக்கிறாங்க. அது வந்து அகெயின் போன வருஷத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. என்ஆர்ஐ கோட்டாக்கு 27 lakhs. அஃப்கோர்ஸ் என்ஆர்ஐ கோட்டாக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அது உங்களுடைய தனியாக நம்ம பார்ப்போம். உங்களுடைய யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட், அது தவிர அவங்க எம்பசிலேருந்து வர சர்டிஃபிகேட், அது தவிர வந்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அந்த வரையறுக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர வந்து உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வெவ்வேறு காலேஜஸ் ஈச் இண்டிவிஜுவல் காலேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 435 to 450 வரைக்கும் இருக்குது. எந்த காலேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தவிர வந்து அந்த 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. அந்த 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு கொஞ்சம் சில வித்தியாசங்கள் இருக்குது. அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அதிகமாக இருக்கிற சில காரணங்களாலன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு 540 அவங்களுடைய டியூஷன் ஃபீ. அது தவிர வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 16 lakhs 20,000 என்ஆர்ஐக்கு 30 lakhs அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி அவங்க தங்களுடைய ஃபீஸை அவங்க நிர்ணயம் பண்ணிக்கும் பொழுதே முதலில் கூறுவது என்னவென்றால், த ஃபாலோயிங் ஃபீஸ் அகெயின்ஸ்ட் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் இன்க்ளூடிங் டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ, லேபரட்டரி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ், மெயின்டெனன்ஸ், அம்யூனிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேர்த்து இன்க்ளூடடான ஃபீஸ் அப்படின்னு தான் சொல்லி அவங்க போடுறாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா இதற்கு தனியாக இதற்கு மேலாக அவங்க வந்து ஹாஸ்டல் ஃபீ ஒன்று தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? பட் திஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் த ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது வரைக்கும். ஸோ இதற்கு வந்து என்ன பதில் என்று யாருக்கும் தெரியவில்லை. இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் அங்கே அட்மிஷன் போகும்பொழுது அந்த அட்மிஷன் விண்டோ இஸ் வெரி ஸ்மால். அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இதை தான் நாங்கள் அஃபிஷியல் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாகிறது.
ஸோ பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக கொடுக்க வேண்டும். அதை தவிர நீங்கள் என்னெல்லாம் ஃபீஸ் கொடுக்கணுமோ எல்லா ஃபீஸும் இதனுள் அடக்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நடைமுறை எப்படி என்று நாம் உங்கள் கவுன்சிலிங் போது தான் உங்களுக்கு தெரியும் அட் த டைம் ஆஃப் மீட்டிங் தி காலேஜ் அத்தாரிட்டிஸ். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் டேட்ஸும் ரேங்க் லிஸ்ட்டும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம். பை.